தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில நம்ம ஒரு தலையாய பிரச்சனை பார்ப்போம். என்ன பிரச்சனை? தலையாய பிரச்சனை, முடி பிரச்சனை. ஓகேவா? இது நான் பார்க்கிற சின்ன குழந்தையா இருக்கட்டும், பெரியவங்களா இருக்கட்டும், முடி அப்படின்னு சொன்னா போய் கண்ணாடி முன்னாடி நின்னுட்டு பாக்குறாங்க. உடனே அது ஒரு பெரிய பிரச்சனை மாதிரி வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அது ஒண்ணுக்கு மாத்திரம் இதே மற்ற பிரச்சனைகள்லாம் இருக்குன்னு வச்சுங்க, டைபெட்டிக்கு, மூட்டு வலி, வேற எத்தனையோ நோய்கள் இருக்கு. அதுக்கெல்லாம் கூட இவ்வளவு ஆர்வம் காட்டுறதே இல்லை மக்கள். இந்த முடினா சின்ன குழந்தை கூட வந்து நிக்குது. உடனே என்ன சொல்றாங்க? ஏர்லி கிரே ஹேர், நிறைய முடி, இளநரை, அது பத்தி சொல்றாங்க. அப்புறம் முடி கொட்டுதுன்னு சொல்றாங்க. அப்புறம் வழுக்கத்தலை அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் பொடுகு தொல்லை சொல்றாங்க, பேன் தொல்லை சொல்றாங்க, முடி வந்து வெடிக்குது. இப்படி அதாவது முடியல எத்தனை பிரச்சனை இருக்கோ அத்தனையும் அந்த சின்ன குழந்தை கூட சொல்லுது. அந்த அளவுக்கு அதுல கவனம் செலுத்துறாங்க. கரெக்ட். அதனாலதான் நான் நினைக்கிறேன், யாரு பாரு கண்ணாடி முன்னாடி நின்னா அப்படி தலைய கை வைக்கிறதும் சீப்பெடுத்து தலை சீவறதும் இருக்கு. அது காமனா நீங்களே பாப்பீங்க. ஒரு ஜோக்காவும் எடுத்துக்கலாம், ஆனா அது உள்ள அர்த்தம் வந்து முடி பிரச்சனை தான் இன்னைக்கு இருக்கு. ஆனா இருக்கு, முடி பிரச்சனை இருக்கு. முன்னெல்லாம் பார்த்தேன்னு சொன்னா யாருக்கோ தான் வழுக்கத்தலை இருக்கும். இப்போ இந்த ஐடி ஃபீல்ட்ல நம்ம பாக்குறோம், ரொம்ப சின்ன வயசு கூட இருக்கு. கரெக்ட். பார்த்தா வயசுக்கும் அவங்க லுக்குக்கும் சம்பந்தமே இல்லை. பாவம். ஏன்னா இதுக்கு காரணம் என்ன அப்படிங்கறதா மெயினா இன்னைக்கு பார்க்க போறோம். கண்டிப்பா. என்ன காரணம்? ஸ்ட்ரெஸ்ங்க, அதிகப்படியான ஸ்ட்ரெஸ். அதுதான் ஒரு ரீசன். அப்புறம் பாடி ஹீட், அதுக்கப்புறம் எண்ணெய் போடுறதே கிடையாது. ஆமா. இப்படி இருக்கும்போது சாப்பாடும் சரியில்லை. அப்புறம் முடி என்ன பண்ணும்? முடி வந்து பாத்தீங்கன்னா நிறைய நியூட்ரிஷன் தேவை முடிக்கு. நம்ம உடம்பு வந்து பாத்தீங்கன்னா முடி கொட்ட ஆரம்பிக்குது அப்படின்னா அது வந்து சொல்லலாம். அதாவது நம்மளோட ஹெல்த்தோட வெளிப்பாடுதான். அதுதான் முடி கொட்ட ஆரம்பிக்குது. முடி நல்லா இருக்கு அப்படின்னா உங்க ஹெல்த் நல்லா இருக்கு. கரெக்ட். உங்களுக்கு பாடிக்கு தேவையான அத நீங்க நல்லா சாப்பிடுறீங்க, பிடிச்சதெல்லாம் சாப்பிடுறீங்க, என்னென்னவோ சாப்பிடுறீங்க, நல்லா சாப்பிடுறேன்னு சொல்வீங்க. ஆனா உங்களுக்கு முடி பிரச்சனை இருக்குன்னா உங்களுக்கு தேவையான விட்டமின்ஸ், மினரல்ஸ் பத்தலன்னு அர்த்தம். ஆமா. சத்துக்கள், கால்சியம், இதெல்லாம் சப்ளிமெண்ட் வந்து எடுக்கிற நிலைமை இருக்கு அப்படின்னு அர்த்தம். வெயிலே பண்றது இல்ல இல்லைங்க இப்ப நிறைய பேர் உடம்புல. அப்ப வந்து கால்சியம் அப்படின்றது நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஃபிஷியன்சியா தான் இருக்கு. சன்லைட் தான் ரிச் சோர்ஸ் ஆஃப் வைட்டமின் டி. அப்ப வைட்டமின் டி இருக்கு அப்படின்னா தான் நீங்க என்ன கால்சியம் சாப்பிட்டாலும் அது நம்ம பாடி அப்சர்வ் பண்ணும். விட்டமின் டியே இல்ல அப்படின்னா இன்னும் வேற. இப்ப வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள இருந்தாலும் 4 முறை சன்ஸ்கிரீன் போட்டுக்கணும் அப்படின்னு சொல்ற நம்ம எத்தனையோ டெர்மட்டாலஜிஸ்ட் இப்போ 2 வீலர் ஓட்டிட்டு போறாங்க, பாத்தீங்கன்னா ஃபுல்லா கவர்டு. ஆமா. கண்ணு மாத்திரம் தான் தெரியுது. அவ்வளவு க்ளோஸ் பண்ணிட்டு போறாங்க. அப்படிலாம் முன்னாடி எல்லாம் நம்மள அப்படி போகணுமா? இப்ப கூட அப்படி போறது. அப்படி ஒரு ஹெல்த் ஸ்கின் கலரிங் வந்து அவங்களுக்கு மைண்ட்ல செட் ஆகுது. ஆனா அதோட பாதிப்பு என்ன அப்படிங்கறத தெரியல, அறியாம. ஆமா. அதனால முடி பிரச்சனை என்னென்ன பிரச்சனை இருக்கு? கண்டிப்பா. இதுல வந்து ஃபர்ஸ்ட் மேடம் சொன்ன மாதிரி ஏர்லி கிரே ஹேர், ப்ரீமெச்சூர் கிரே ஹேர் அப்படிம்பாங்க. இந்த முடிக்கு தேவையான மெலனின் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கிறது இல்ல. அந்த நிறமி வந்து கிடைக்காம போறது. இது எதனால கிடைக்காம போகுது அப்படின்னா நம்ம குடும்பத்துல யாராவது இளநரை இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்ப நிறைய பேஷண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, 35 வயசு 38 வயசுல வந்து எனக்கு இளநரை இருக்கு அப்படிம்பாங்க. 30 வயசுக்கு மேல வர்றது இளநரை கிடையாதுங்க. ரொம்ப சின்ன குழந்தைங்க, 6 வயசு குழந்தைங்க, 8 வயசு குழந்தைங்க, 30 வயசுக்குள்ள 28, 29க்குள்ள வர்றதுதான் இளநரை அப்படின்னே சொல்றது உண்டு. இந்த இளநரை இருக்கு அப்படின்னா முதல்ல உங்களுக்கு தைராய்டு இம்பேலன்ஸ் இருக்கா அப்படின்னு பாருங்க. தைராய்டு இம்பேலன்ஸ் இல்ல, தைராய்டு நார்மலா இருக்கு அப்படின்னா போதுமான இரும்பு சத்து, அதே மாதிரி சுண்ணாம்பு சத்து உடம்புல இருக்கா அதையும் பாருங்க. அது ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னாலும் இதுக்கு வந்து பாருங்க எக்ஸ்டர்னல்ல எத்தனையோ அப்ளிகேஷன்ஸ் இருக்கு, இன்டர்னல்ல நிறைய மெடிகேஷன்ஸ் இருக்கு. அதே மாதிரி முடி கொட்டுது அப்படின்னா தலையில இருக்கிறதே 1 லட்சம் முடிதாங்க. அந்த 1 லட்சம் முடியும் இருந்தாலும் சிலருக்கு வந்து பாருங்க ரொம்ப சாஃப்ட் ஹேரா இருக்கு அப்படின்னா இந்த ஸ்கேல்ப் தெரியும். தலையில வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்கேல்ப் நல்ல விசிபிளா தெரியும். 1 லட்சம் முடி இல்ல 50,000 முடிதாங்க இருக்கு அப்படின்னாலும் முடி நல்லா திக்கா இருக்குன்னா ஸ்கேல்ப் விஷுவலைசேஷன் தெரியாது. ஒரு நாளைக்கு ஏறக்குறைய 100க்கு மேல முடி கொட்டுது அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நோட் பண்ணவே நம்ம ஆரம்பிக்கிறோம். 50 முடி 60 முடிக்கு மேல கொட்டும் போது தான் ஐயோ எனக்கு முடி கொட்டுது அப்படின்ற சென்சேஷனே வரும். 10 முடியெல்லாம் நம்ம கவனிக்கவே மாட்டோம், அது சாதாரணம் அப்படின்ற மாதிரி யோசிப்போம். ஆக முடி நிறைய கொட்டுது அப்படின்னாலும் அதுக்கு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் இருக்கு, டயட்ரி மாடிஃபிகேஷன்ஸ் இருக்கு. அதுக்கும் மேல 45 டேப்லெட் சப்ளிமெண்டரி ஃபுட் அப்படிம்பாங்க. அப்படின்னா என்னன்னா உணவு சார்ந்த மருத்துவம் அப்படின்றதும் இருக்கதான் செய்யுது இல்லைங்களா?
அந்த உணவு சார்ந்த மருத்துவம் மூலியமாவும் இந்த முடி சார்ந்த எந்த பிரச்சனைகளா இருந்தாலும், அது பொடுகா இருந்தாலும் சரி, டெர்மடைட்டிஸா இருந்தாலும் சரி, மேடம் சொன்ன மாதிரி அலோபேஷியா ஏரியேட்டா, அலோபேஷியா டோட்டாலிஸ், முடி அங்கங்க கொஞ்சம் கொஞ்சமா பாத்தீங்கன்னா சொட்டையாகிறது, கொட்டிடுறது, தலை மொத்தமே வழுக்கையாகுது, இப்படி நிறைய பிரச்சனைகளுக்கு பாத்தீங்கன்னா அங்க அப்ளை பண்ணக்கூடிய ஆயில்ஸ் இருக்கு, மெடிகேஷன்ஸ் இருக்கு. இந்த மாதிரி நிறைய நம்ம ஃபாலோ பண்ணும்போது இதுல இருந்தும் மீண்டு வந்துட முடியும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை. அதாவது முடி பிரச்சனைக்கு தீர்வு உண்டானா உண்டு உண்டு நீங்கள் கடைபிடித்தால் நிச்சயமாக பலன் கிடைக்கும். அதுக்கு உண்டான ஹேர் ஆயில், ஹேர் பேக்கு எல்லாமே இருக்கு. ஃபுட் சப்ளிமெண்ட்ரியாவும் உங்களுக்கு எல்லாமே நாம அட்வைஸ் கொடுக்குறோம். ஏன்னா நேர்களை மீண்டும் நாளை சந்திப்போமா. நன்றி. அன்னை மரியே வாழ்க.